திமுகவின் சீக்ரெட் ப்ராஜெக்ட் தாவைக்க அண்ணாமலை சொன்னது நடந்தது. இதோ திடுக்கிடும் தகவல். பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இதற்கு முன்பு திமுகவின் பி டீம் தான் விஜய் என்பதை ஆணித்தரமாக உறுதியாக சொல்கிறேன் என இதற்கு முன்பு தெரிவித்தவர், தமிழக வெற்றி கழக நடவடிக்கைகளை பார்த்த பின்பு இதை நான் சொல்கிறேன். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்ப கட்ட சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம் மற்றும் விஜய் அவர்களும் என இதற்கு முன்பு அண்ணாமலை தெரிவித்திருப்பார். இதெல்லாம் உறுதிப்படுத்தும் வகையில் தமிழக அரசியல் களத்தில் தேர்தல் முடிவுக்கு பின்பு பல்வேறு சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது. குறிப்பாக அண்ணாமலை சொன்னது போன்று திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆரம்பிக்கப்பட்ட சீக்ரெட் ப்ராஜெக்ட் தான் தமிழக வெற்றி கழகம். ஆனால் திமுக எதிர்பார்த்தது ஒன்று, தேர்தல் முடிவுகள் வெளியானது ஒன்று என்று சுட்டிக்காட்டும் அரசியல் விமர்சகர்கள், தேர்தல் முடிவுக்கு பின்பு திமுக ஆட்சியை இழந்தாலும் தங்களுடைய பி டீம் தாவைக்க ஆட்சி அமைப்பதுதான் தங்களுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு என கருதி தாவைக்க ஆட்சி அமைப்பதற்காக தங்கள் கூட்டணியில் இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தை போன்ற கட்சிகள் தாவைக்கவுக்கு ஆதரவு தெரிவித்த போதும் கூட அவர்களுக்கு தடையாக இருக்கவில்லை. மேலும் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிக போன்ற கட்சிகளை திமுக தான் தாவைக்கவுக்கு ஆதரவளிக்க சொன்னதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பின்னணியில் திமுகவின் பல திட்டங்கள் இருக்கிறது என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். குறிப்பாக தங்களுடைய தோழமை கட்சியான கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகளின் ஆதரவுடன் தாவைக்க ஆட்சி அமைத்தால் தாவைக்கவின் பிடி நம்ம கையில் இருக்கும். கடந்த காலங்களில் நாம் செய்த ஊழல் புகார்களை தோண்டி எடுக்க மாட்டார்கள். மீறி தாவைக்க திமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் தொடர்பாக வழக்கு பதிவு செய்தால் கம்யூனிஸ்ட், விசிக போன்ற கட்சிகளின் ஆதரவை வாபஸ் செய்ய வைத்து விடலாம் என்கிற திட்டத்தில்தான் திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை தாவைக்கவுக்கு ஆதரவளிக்க வைத்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த திமுக ஆட்சியில் நேருவுக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டது. அப்போது கிடைத்த ஆதாரத்தில் அடிப்படையில் நேரு மீது தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என அமலாக்கத்துறை தெரிவித்தும் அப்போது இருந்த திமுக அரசு நேரு மீது வழக்கு பதிவு செய்யவில்லை. இந்த நிலையில் தற்பொழுது ஆட்சி மாற்றம் நடந்துள்ள நிலையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள தாவேக்க அமலாக்கத்துறை அனுப்பிய நோட்டீஸ் பரிந்துரை செய்து முன்னாள் அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்யுமா அல்லது ஏற்கனவே பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சொன்னது போன்று திமுகவின் பி டீம் தான் தாவேக்க என்பதை நிரூபிக்கும் வகையில் கடந்த திமுக ஆட்சியில் நேருவை காப்பாற்றுவதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் இழுத்தடித்து கொண்டு வந்தது போன்று இழுத்தடித்து வருமா தாவேக்க என்கிற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் கடந்த திமுக ஆட்சி என்பது ஊழல் ஆட்சி என்பது உலகமறிந்த ஒன்று என்பது மறுக்க முடியாத செயல். குறிப்பாக கரூர் பிரச்சாரத்திற்கு சென்ற விஜய் பாட்டிலுக்கு 10 ரூபாய் என முன்னாள் திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜியை டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்குவதை சுட்டிக்காட்டி பாட்டிலுக்கு 10 ரூபாய் என்று பாடலாகவே பாடி மக்கள் மத்தியில் செந்தில் பாலாஜியின் ஊழலை வெளிப்படுத்தியிருந்தார். அப்படி இருக்கையில் செந்தில் பாலாஜி ஊழல் குற்றச்சாட்டுகளை தூசி தட்டி அவர் மீது வழக்கு பதிவு செய்வாரா முதல்வர் விஜய் என்கிற கேள்விக்கு அடுத்தடுத்து முதலமைச்சராக விஜயின் நடவடிக்கையை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள்.